மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 1ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயா வந்துட்டு தனாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்காக நம்ம மாயா வந்துட்டு தனா மாதிரி வேஷம் போட்டு எப்படியாவது கார்த்தியை ஏமாற்றி அந்த வீடியோவை வாங்கலாம் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்போ மாயா நேராக ஜானகி கிட்ட, பெரியம்மா நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஜானகி கேட்குறாங்க, என்னென்ன சொல்லுமா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நான் போயிட்டு அந்த கார்த்தியை தனா மாதிரி புடவை கட்டிக்கிட்டு போயிட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக அவன் நான் தனான்னு நினைப்பான். அவனை எப்படியாவது ஏமாற்றி அவன்கிட்டேருந்து நான் ஃபோனை வாங்கிடுறேன் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமையா, உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. நீயும் என் பொண்ணு மாதிரி தானே, உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. நீ அந்த பொறுக்கியை பார்க்க போக வேணாம். இந்த பிரச்சனையை நம்ம வேறு எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் மாயா சொல்கிறாங்க, இல்லை பெரியம்மா, அவனை இதை தவிர வேறு எந்த வழியிலையும் ஏமாற்ற முடியாது. இப்போ தனா வரலைன்னா கண்டிப்பாக அவன் அந்த வீடியோவை யாருக்காவது அனுப்பிடுவான். இதனால நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம். கண்டிப்பாக அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் கண்டிப்பாக இதை பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அவன் ஒரு பொறுக்கி, அவன்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோ அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துட்டு நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு தனா மாதிரியே புடவை கட்டிக்கிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா மாயா, எனக்கு இப்போ கூட இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாதுமா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பெரியம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம மாயா கார்த்தியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. கார்த்தி நேராக தனாவோட ஃபோட்டோவை பார்த்து, தனா நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்னு நீ பயந்து கண்டிப்பாக என்னை பார்க்க வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு கார்த்தி தனாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. கார்த்தி வந்துட்டு போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுனால அவர் வந்துட்டு தனாவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத நிலமையில இருக்காரு. மாயா அங்கேருந்து வராங்க. தனா மாதிரி வாய்ஸ் பேசுகிறாங்க, கார்த்திக் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, நம்ம நினச்ச மாதிரியே தனா வந்துட்டா அப்படின்ட்டு கதவை திறக்கிறாரு. அப்போ நம்ம மாயா தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் கார்த்திக்கு தெரியல. அப்போ நம்ம கார்த்தி நேராக மாயா கிட்ட, தனா வா தனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, என்ன இது, நம்ம வந்திருக்கோம், ஆனால் நம்ம முகத்தை பார்த்தும் அவனால் கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக இவன் சரியான போதையில் இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. மாயா இங்கேருந்து ரூம்குள்ளே வர, அப்போ கார்த்தி நேராக தனாவோட கையை பிடிச்சி, இங்கே பாரு தனா, நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இப்படி வீடியோவை காமிச்சு நீங்கள் மிரட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திக் சார். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எதுக்காக வந்துட்டு என்னை ஏமாத்துனீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் உன்னை ஏமாத்தினானா, இங்கே பாரு, நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். ஆனால் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை யாருக்கும் அனுப்ப மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தனா, உனக்கு ஒரு ஜூஸ் வச்சுருக்கேன் குடியேன் அப்படின்னு சொல்ல, மாயா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த பொறுக்கி அதில் ஏதாவது கலந்து வச்சுருப்பான், அதனால அவன் கொடுக்குறத நம்ம வாங்கி குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மாயா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அப்போ மாயா குடிக்கிற மாதிரி டக்குன்னு அங்கிட்டு ஊற்றிடுறாங்க. அப்போ கார்த்தியோட ஃபோனு டேபிள் மேலே இருக்கிறத நம்ம மாயா கவனிக்கிறாங்க. அப்போ மாயா நேராக கார்த்திக்கிட்ட, இங்கே பாருங்க கார்த்திக், நீங்கள் எங்கேயும் உட்காந்துருங்களேன், ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, எங்கே தானே போகிற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, கார்த்தியும் சரி மாயா சரி தானா அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாரு. அப்போ நம்ம மாயா வந்துட்டு நைஸாக கார்த்தியோட ஃபோனை எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு செம பதில் இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றுமே தெரியல. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு வெளியில் வந்துட்டு கார்த்தியோட ஃபோனை பார்த்தாச்சு, இதில் உள்ள ஃபோட்டோவை டெலீட் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்ட்டு மாயா வந்துட்டு அதில் உள்ள ஃபோட்டோவை டெலீட் பண்ணுறாங்க, வீடியோவையும் டெலீட் பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த கார்த்தி பின்பக்கமாக வந்துட்டு மாயாவை ஹக் பண்ணுறாரு. மாயா டக்குன்னு கார்த்தியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பொறுக்கி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி டக்குன்னு நேராக மாயாவை பார்க்குறாரு, ஏய் நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை தனா உன்னை எந்த அளவுக்கு நம்பினா, அத்தனை பேரும் நீ கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லியும் நம்பாம நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு உனக்காக சொந்த குடும்பத்தையே எதிர்த்தா, ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்றிய அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏய்
நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை பற்றின உண்மையான விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். இந்த வீடியோவை காமிச்சு தானே இத்தனை நாளும் நீ தனாவை மிரட்டிக்கிட்டு இருந்த, அந்த வீடியோவை நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தனா வரலைன்னா என்ன, அவளோட அக்கா நீ வந்திருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட கையை பிடிச்சி இழுக்க. அப்போ மாயா டென்ஷன் ஆகி கார்த்தியை ஓங்கி அறையிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு மாயாவை துரத்துறாரு. அப்போ மாயா இங்கேருந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் சிவா 2 பேருமே சேர்ந்து அந்த கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஜானகிக்கு ஒரே பதட்டம் தாங்க முடியல. இந்நேரம் மாயா அங்கே போயிருப்பா, என்ன ஆச்சுன்னு தெரியலே அப்படின்ட்டு ஜானகிக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு ரொம்ப கவலையா உட்காந்துருக்காங்க. நம்மளால தான் இவ்வளோ பிரச்சனையும், வீட்டில் உள்ள பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கதிர் அந்த இடத்துக்கு வராரு. கதிர் வந்ததோட ஜானகி ஓடி போய் கதிரை பார்க்குறாங்க. அப்போ கதிர் நேராக ஜானகியை பார்த்து, என்னத்த உங்கள் முகமே பதட்டமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஜானகி கேட்குறாங்க, எங்கடா போயிருந்த அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, பெரிய அத்தை, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தனாவு பேட்மிண்டனில் கலந்துக்கிறாள்ல, அதுக்காக புது கோச்சை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இல்லாத நேரத்தில் இங்கே பல விஷயங்கள் நடந்து போச்சு அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சியாகி கதிர் கேட்குறாரு, ஏன் அத்தை என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கதிர், அந்த கார்த்தி இருக்கான்ன, அவன் தனாவை மிரட்டி ஒரு லெட்டர் அனுப்பிட்டான். இந்த மாதிரி வீட்டுக்கு மட்டும் வரலைன்னா நான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டான். அதுக்கு மாயா எப்படியாவது அவன்கிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்குறேன்னு தனா மாதிரியே புடவை கட்டிக்கிட்டு போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சாக்காகுறாரு. அந்த மாயா எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, கண்டிப்பாக அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குப்பா, நீ எப்படியாவது போயிட்டு மாயாவை காப்பாற்று அப்படின்னு சொல்ல, கதிரும் சரி அத்தை நீங்கள் இங்கே இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஜானகி நேராக சாமிக்கிட்ட போயிட்டு, என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, அந்த கார்த்தியால் தான் இவ்வளோ பிரச்சனையும், அந்த கார்த்திக்கு தக்க தண்டனையை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜானகி சாமியை கையெடுத்து கும்பிட்றாங்க. நம்ம ரகுராமும் சிவாவும் சேர்ந்து நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. அப்போ சிவா சொல்கிறாரு, அண்ணா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, ஆமாம் சிவா, இந்த மாதிரி ஏற்பாடுகளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் அம்மன் ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அம்மனை ஏற்பாடு பண்ணி கிளப்பி விடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி வந்துட்டு மாயாவை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. மாயா எப்படியாவது கார்த்திகிட்டேருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏய் நில்லு மாயா, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், இல்லைன்னா இன்னரம் நான் தனாவை கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு, உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு அந்த கார்த்தி மாயாவை துரத்திக்கிட்டு வராரு. இன்னொரு பக்கம் அந்த கதிரை காமிக்கிறாங்க. கதிர் வந்துட்டு நேராக கார்த்தி இருக்கிற அந்த பண்ணை வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு மாயா மாயான்னு கத்துறாரு. எங்கே பார்த்தாலும் மாயாவையும் காணும், கார்த்தியையும் காணும். அப்போ கதிர் வந்துட்டு ஒரு சில பொருட்களை பார்க்குறாரு. பார்த்ததோட கதிருக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. இது என்ன, இது தேவையில்லாத பொருட்கள்லாம் இங்கே கிடக்கு அப்படின்ட்டு கதிர் ஷாக் ஆகுறாரு. கண்டிப்பாக அந்த கார்த்தி நல்லவன் கிடையாது, கேடு கட்டவன்லையும் பெரும் கேடு கட்டவனாக இருக்கான். இது மாதிரி மாயா தனியாக வந்தது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு கதிர் ரொம்ப அதிர்ச்சியாகி இந்த வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு மாயா மாயான்னு எங்கே பார்த்தாலும் கத்துறாரு. எங்கேயுமே மாயாவோட குரலையும் காணும், கார்த்தி இருக்கிற மாதிரியும் தெரியல. அப்போ கதிர் அந்த பக்கமாக ஓடி வராரு. அப்போ இன்னொரு பக்கம் ரகுராம் சிவா எல்லாரும் சேர்ந்து அம்மனை வந்துட்டு சுடுகாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அம்மன் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே பக்கமாக தான் நம்ம மாயா ஓடி வராங்க. மாயா நேராக அம்மனை பார்த்ததோட நேராக அம்மன் காலில் போய் விழுறாங்க. அப்போ அந்த அம்மன் நேராக கார்த்தியை பார்த்துட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அப்போ கார்த்தி நேராக அவங்கள பார்த்து இதெல்லாம் நடிப்பு அப்படின்ட்டு கையில் ஒரு கம்பு எடுத்துட்டு அடிக்க வராங்க. அப்போ அம்மன் வந்துட்டு டக்குன்னு கார்த்தியை தள்ளி விட்டுட்டு நேராக மாயாவை காப்பாற்றுறாங்க. அப்போ கார்த்தி அந்த இடத்துலேருந்து பயந்து ஓடுறாரு. அப்போ மாயா நேராக அம்மனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுகுறாங்க. அம்மன் சொல்கிறாங்க, நீ இந்த குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது, கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு அம்மன் நம்ம மாயாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் வந்துட்டு அம்மனை பார்த்து என் உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல அம்மன் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க.
கார்த்தி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு நேராக பண்ணை வீட்டுக்கு ஓடுறாரு. அதே நேரத்தில் இடையில நம்ம கதிரை பார்த்துறாங்க. கதிர் நேராக கார்த்தியை பார்த்ததோட கார்த்தியோட சட்டையை பிடிச்சி டேய் மாயா எங்கடா அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி வந்துட்டு கதிரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. இதை பார்த்துட்டு கதிர் அதிர்ச்சி ஆகி அந்த பக்கமாக ஓடி வராரு. அப்போ மாயா வந்துகிட்டு இருக்கிறத கதிர் பார்க்குறாரு. மாயா கிட்ட ஓடி போய் கதிர் கேட்குறாரு, மாயா உன்னை யார் இப்படி தனியாக வர சொன்னது? கதிர் நேராக மாயாவை பார்த்து, ஏன் மாயா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண? அந்த கார்த்தி எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல, அது தெரிஞ்சும் நீ எப்படி மாயா இங்கே வந்த அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், அந்த கார்த்தி என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு லெட்டர் அனுப்பி இது மாதிரி நீ மட்டும் பண்ண வீட்டுக்கு வரலைன்னா நான் கண்டிப்பாக உன் வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்பிட்டான். அந்த ரேகாவும் லெட்டர் கொண்டாந்துட்டா வீட்டுக்கு. நல்ல வேளை அந்த லெட்டரை நான் தனா கிட்ட காமிக்கல. அப்படி தனா அந்த லெட்டரை படிச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல கதிர். நான் எப்படியாவது தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனாவுக்காக நீ இவ்வளோ பண்ற, ஆனா தனா உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அதை விடு. ஆனா அந்த கார்த்திகிட்டேருந்து நான் இந்த வீடியோவை எப்படியோ எடுத்துட்டேன். எப்படியாவது அந்த வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கதிர் வந்துட்டு மாயாவை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு ஜானகி ஓடி வந்து மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க. அம்மாடி உனக்கு எதுவும் ஆகலை, அந்த பொறுக்கிக்கிட்ட மாட்டி ஏதாவது ஆகிருவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என்னை காப்பாற்றினது அம்மன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அந்த கார்த்தி இருக்கான் பாருங்க, நான் தனா இல்லைன்னு தெரிஞ்சோம் அவன் என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ அம்மன் வந்து என்னை காப்பாத்திட்டாங்க. அம்மன் மட்டும் வரலைன்னா இன்னொரு அவன் கிட்ட மாட்டியிருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இதுக்கு தான் அம்மா சொன்னேன், கண்டிப்பா அவனை நம்பி போகாத, அவன் நல்லவனே இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் போன விஷயத்துல கண்டிப்பா ஜெயிச்சிட்டேன். இந்த வீடியோவை எப்படியோ அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகிக்கு அப்பதான் நிம்மதியாகுது. எப்படியோ உன்னையும் காப்பாத்தி வீடியோவையும் எப்படியே டெலீட் பண்ணிட்டியே, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த வீடியோவை டெலீட் பண்ணதுனால கார்த்தி ரொம்ப கோவத்தில் இருப்பான், அதனால அவன் என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இனிமே அவன் என்ன முடிவெடுத்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனை இனிமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அதை அப்புறம் பார்த்துக்கலாம், தனா எங்க அப்படின்னு கேட்க ஜானகி சொல்கிறாங்க, தனா அவள் ரூமில் இருக்காமா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க பெரியம்மா, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி என்றைக்குமே தனாவுக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தனா ரொம்ப தாங்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நான் தனாட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி நேராக கதிரை பார்த்து, இங்கே பாரு கதிர், எப்படியாவது தனாவோட மனசில் இடம் பிடிப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கதிர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு தனா கிட்ட நல்லபடியாக தான் பேசுகிறேன், ஆனால் அவள் கொஞ்சம் கூட என்னை வந்துட்டு பார்க்கவே மாட்டேங்கிறா, அவளுக்கு நான் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அப்படி இருக்கையில நான் எப்படி அவள் மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவள் உன்னை முழுசாக வெறுக்கலை, அப்படி வெறுத்திருந்தா கண்டிப்பாக நீ வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பா, ஆனால் இந்த வீட்டிலே இருக்கா அப்படின்னா உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் 50% ஓகே தான், அதனால நீ தான் எப்படியாவது அவன் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, அந்த கார்த்திகை பற்றி ரொம்ப கவலையாக இருந்தேன், எப்படியாவது அந்த கார்த்திகிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப கவலையாக இருந்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு மாயா எப்படியோ அந்த கார்த்திகிட்டேருந்து என் பொண்ணை காப்பாற்றிட்டா, இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஏன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணதுனால கார்த்தி ரொம்ப கோவத்தில் இருப்பான், அவனோட கோவம் எப்படி முடியும்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், நீ போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல மாயா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக பண்ணை வீட்டுக்கு போயிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாரு, அதில் தனாவோட வீடியோவே இல்லை. அதை பார்த்ததோட கார்த்திக்கு பேரதிர்ச்சி, எப்படி இதில் உள்ள வீடியோ போணுச்சு அப்படின்னு கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பாக அந்த மாயா தான் இங்கே வந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. கார்த்தி கோவமாக நேராக மாயாவுக்கு கால் பண்ணுறாங்க. மாயா ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ண, அப்போ கார்த்தி பேசுகிறாரு, ஏய் மாயா அப்படின்னு சொல்ல மாயா ஷாக் ஆகுறாங்க. மாயா நேராக கார்த்தியோட வாய்ஸை கேட்டுட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, ஏ மாயா உனக்கு தெரியாதா, வீடியோவை அவளை சுலபமாக வந்து டெலீட் பண்ணியிருக்க, உனக்கு யாரடி அவ்வளோ தைரியம் கொடுத்தது அப்படின்னு.
மாயா சொல்றாங்க, "உன்ன மாரி ஒரு பொறுக்கி பார்த்ததே கிடையாதுடா" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "இனிமே தான் நான் யாருன்னு உன்கிட்ட நான் காமிக்க போறேன். அந்த வீடியோவை டெலீட் பண்ண உன் குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன் இரு. அந்த தனா உயிரோட இருக்கிற வரைக்கும் தானடி இப்படி பண்ணுவீங்க. அந்த தனாவை நான் தீர்த்து கட்ட போறேன்" அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, "உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி அந்த இடத்துல உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரியும் பசுபதியும் அங்க வராங்க. கார்த்தி டென்ஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு புவனேஸ்வரி கேக்குறாங்க, "கார்த்தி என்னப்பாச்சு, ஏன்பா இப்படி இருக்க" அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, "அத்தை, அந்த மாயா இருக்கால்ல, நேரா இங்க வீட்டுக்கு வந்து என் போன்ல உள்ள ஒரு வீடியோவை டெலீட் பண்ணிட்டா" அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, "வீடியோவா? என்ன வீடியோ கார்த்தி?" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "அத்தை, நான் ஒரு நாள் அந்த தனாவை ரூம் கூட்டிட்டு போனேன். அப்ப அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதை அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன். அந்த வீடியோ வச்சுதான் இத்தனை நாளும் நான் தனாவை மிரட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த குடும்பத்துல உள்ள மாயா, ஜானகி எல்லாரையுமே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில இப்ப அந்த வீடியோவை மாயா வந்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டா" அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. எப்படி அவ டெலீட் பண்ணா, அவளுக்கு யாரு அஹ் எப்படி தெரியும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "அதை நான் தான் சொன்னேன். இத்தனை நாளும் அதை வச்சுதான் அவளை மிரட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ சுலபமா வீட்டுக்குள்ள வந்து டெலீட் பண்ணுவான்னு நினைக்கல" அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, "எவ்வளவு பெரிய விஷயம் உன் கையில சிக்கிருக்கு. இத்தனை நாளும் உன் கையில லட்டு மாதிரி சான்ஸ் இருந்திருக்கு. அதை இப்படி முட்டாள்தனமா கோட்டை விட்டுட்டியே" அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேக்குறாரு, "என்னத்த சொல்றீங்க" அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, "அந்த வீடியோவை வச்சு இந்நேரம் ஜானகி ஒரு வழி பண்ணியிருக்கலாம். ஆனா இவ்வளோ முட்டாள்தனமா விட்டுட்டியேடா" அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேக்குறாரு, "அத்தை, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க" அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, இனிமே தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத" அப்படின்ட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போக, பசுபதி நேரா கார்த்தியை பார்த்து, "நீ எல்லாம் என் பையன் அப்படின்னு சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. நீ ஏதாவது பண்ணி எப்படியாவது அத்தைக்காக நீ அந்த குடும்பத்தை பழி வாங்குவ அப்படின்னு பார்த்தா நீ எதுக்குமே லாய்க்கில்ல" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கோவமா போறாரு. இதை பார்த்ததோட கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. குடும்பமே என்ன இப்படி பேசுறாங்கன்னா இதுக்கு காரணம் அந்த மாயாதான். அந்த மாயாவை நான் சும்மா விட மாட்டேன். அந்த தனாவுக்காக தானே இது எல்லாத்தையுமே அவ பண்றா. அந்த தனாவை நான் தீர்த்து கட்டுறேன் அப்படின்ட்டு அந்த கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தனா ரொம்ப கவலையா உட்காந்துருக்கும் பொழுது ஜானகி நேரா தனா கிட்ட போய் பேசுறாங்க, "இங்க பாருமா தனா" அப்படின்னு. தனா நேரா ஜானகியை பார்த்து, "சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, "இங்க பாரு, உன் பார்வைக்கு நல்லவங்க எல்லாருமே கெட்டவங்களா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாயா உன் வாழ்க்கைக்காக தான் இது எல்லாமே பண்ணுவா அப்படிங்கிறத நீ ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்ப. புரிஞ்சுக்கும் பொழுது நீ வருத்தப்படுவ" அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, "அம்மா, தயவு செஞ்சு அந்த மாயாவுக்காக என்கிட்ட பேச வந்தீங்கன்னா என்கிட்ட பேச வேணாம்" அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, "அம்மாடி, ஏமா இப்படி பேசுற? மாயா உனக்கு அக்கா தானம்மா. அவ உனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கா. நீங்க 2 பேரும் எப்படி இருந்தீங்க. ஆனா இப்படி ஆகிட்டீங்களே" அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, "அம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயா தானம்மா. நான் தான் அவளை அக்கா அக்கான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். அவ அத்தனை தடவை வீட்டை விட்டு போகும் பொழுது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. கடைசியில என் வாழ்க்கையவே அழிச்சிட்டாளே" அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்ப கவலைப்படுறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்க தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.